ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்களோட விமர்சனத்துக்கும் குறை கூறல்களுக்கும் நீங்கள் ஆளாகி இருக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தாங்க. அதுக்கும் நம்மளுக்கு தகுதி வேணும் அப்படின்னு தாங்க சொல்லணும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு தர்மரோட வாழ்க்கையும் நம்மளோட ராமரோட வாழ்க்கையும் தான் காரணம். தர்மர் அவரோட அந்த சூதாடி தோற்று போகும்போது அவரை பேசாத ஆளுகளே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. தர்மரை மட்டும் ஏன் பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே சமயத்தில் ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பியப்போ அவரையும் நிறைய பேர் விமர்சிக்க தான் செஞ்சாங்க. அது ஏன் அவரை மட்டும் அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிறதையுமே யோசித்து பார்க்கணும். அந்த நேரத்தில் மற்ற ஆண்களும் கூட அதே மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஆனால் ராமரை மட்டும் ஏன் நாம் இன்னை வரைக்கும் பேசிகிட்ருக்குறோம்? புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்களோட விமர்சனத்துக்கும் குறை கூறலுக்கும் நம்ம ஆளாயிருக்கிறோம் அப்படின்னா, நாம் ஒரு படி வளர்ந்துட்டுருக்குறோம், முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதனால் மற்றவங்களோட விமர்சனங்கள், குறை கூறல்கள்லாம் வரும்போது அதுக்கு நீங்கள் தகுதியானவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வழியில் நீங்கள் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இப்போ வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்குறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மற்றவங்க முன்னேறதை கண்டு இப்படியும் பொறாமப்பட்டுட்டு இருக்கக்கூடிய சில ஜென்மங்கள் இருக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் உங்களோட வழியில் பயணம் பண்ணி முன்னேற்றம் பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.